லாஸ்ட் வீடியோல நம்ம டிப்ஸ்ல என்ன பார்த்தோம்னா ஹிடன் சார்ஜஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிடன் சார்ஜஸ்க்கு அப்புறம் ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம 2D பிளான் வந்து நம்ம போடணும். அந்த 2D பிளான் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் சொல்லுவோம். அது ஜியா இருக்கலாம், G+1 இருக்கலாம், G+2 இருக்கலாம், வாட் எவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 2D பிளான் வந்து நம்ம போடணும். அந்த 2D பிளான் போடுறதுக்கு ஒவ்வொரு பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கிளைண்ட் கிட்ட உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன ரூம் வேணும், ரூம் சைஸ் என்ன, எத்தனை ரூம் வேணும், ஹால் வேணுமா, கிச்சன் வேணுமா, டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட்டா இல்லை காமன் டாய்லெட்டா, கார் பார்க்கிங் வேணுமா, கார் பார்க்கிங் சின்னதாக வேணுமா, பெருசாக வேணுமா, இல்லை கார் பார்க்கிங்கே வேண்டாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி உள்ளே வீட்டுக்கு உள்ளேயே படி வச்சுக்கணுமா, இல்லை வெளியில ஸ்டேர்கேஸ் வச்சு 2 போர்ஷனாக பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய பில்டர்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட ரெக்குவயர்மெண்ட்டை கேட்கும். கேட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பில்டர் வந்து அதுக்கு 2D பிளான் போட்டு கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஒன்ஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் பில்டர்கிட்ட சொன்னாக்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறோம். ஒன்ஸ் 2D பிளான் வந்து ஃபைனலைஸ் ஆகுது அப்படி அதுதான் வந்து பிளான். அந்த பிளானை வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினாக்க உடைக்கிறதுக்கு செலவு, மறுபடியும் கட்டுறதுக்கு செலவு, இது எல்லாமே வந்து கிளைண்ட்டு கிட்ட தான் போய் சேரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிடன் சார்ஜஸ்க்கு அப்புறம் இந்த புதிய டிராயிங் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போயிடணும். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்னாக்கா ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் கிட்ட நம்மளுடைய 2D டிராயிங் கொடுத்து அதில் எப்படி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து காலம், பீம், ரூஃப், ஸ்லாப், சன் ஷேடு, லாஃப்ட் இது எல்லாத்துக்குமே அவங்க டிசைன் பண்ணி டிராயிங்ஸாக கொடுப்பாங்க. ஸோ 2D டிராயிங் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எலிவேஷன் போயிடலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் 3D டிராயிங் மட்டும், அதாவது எலிவேஷன் மட்டும் இல்லாமல் வாக்ரூ வீடியோ வரைக்கும் வந்துருச்சு. இது எல்லாமே நம்மளுடைய வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் தரையா இருக்கும்போது இந்த வேலை எல்லாமே நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க 100% நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பட்ஜெட்டும் 100% நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வீட்டோட ரிசல்ட்டும் டிராயிங் எப்படி இருக்கோ அது மாதிரி வீட்டோட ரிசல்ட்டையும் ஒரு குவாலிட்டியான பில்டராக இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியும். நாங்களும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா ரெகுலராக நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லைக் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.